ஆதி அனுபவமாக என்று திரும்ப. இந்த இடத்துல நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் நம்ம காணப்படுறோம்ல. நம்ம அந்த புக்கில் படிச்சிருக்கோம், வாரம் பற்றி போரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சூழ்ந்த சூழ்நிலையில தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்கூட்டியே எல்லாம் தெரியும். இந்த சாலம் திருச்சபையில இந்த தினத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னா சும்மா இல்லை, அவர் அழைத்து வந்திருக்காருமே. கர்த்தர் நல்லவருங்க. அவரு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது எல்லாருமே மறுரூபமாக வேண்டும். காலம் சமயமாயிடும், அவர் வரவே சீக்கிரமா இருக்கு. எல்லாருமே ஒப்பு கொடுத்து நம்மளை மறுரூபமாக்க வேண்டியது நேரமாக இருக்கிறது. மறுரூபம் எப்படி? நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை, பழைய செயல்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடன் ஒப்பு கொடுத்து உடன்படை செய்து நம்ம கடந்த வாழ்க்கையில் முற்றிலுமாக புதிய வாழ்க்கைகளை நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 18 நிறுத்தி வாசிங்க. என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது, எப்படி கொடுத்திருக்காங்க? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கர். இருதயத்துல தான் முதல்ல சிந்தனை தோன்றும். முதல் இதயத்துல வந்துதான் பிரெயினுக்கு போய் தான் கையினால் செயல்படும். அந்த இருதயத்தை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா வச்சோம். எப்படி வைக்க முடியும்? ஏசப்பா உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான். குருடர்கள், நீ பார்வை தெரியாதவங்க சொன்ன, பார்வை தெரிஞ்சும் நம்மள அநேக பேர் கிறிஸ்தவா இருக்கிறமே தவிர ஆண்டருக்குள்ள இல்லை. ஆமா தானே? வெளிப்படையா நம்ம கிறிஸ்தவா இருக்குமே, ஆண்டருக்குள்ள இருக்குமா? அநேகர், ஒரு சிலர் இருக்கலாம். அந்த அநேகர் எப்படி நம்மளே இந்த வசனங்கள் மூலமாக ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைப்போம், வசந்த பாருங்க, சிறைப்படுதல் விடுதலையாக்குவது. சிறைப்படுறோம். சிறைனா என்ன? பாவம். பாவத்தில் அநேகர் மாட்டிட்டு இருக்கோம், கட்டுப்பட்டு இருக்கோம்ல. அந்த பாவத்தில் இருந்தும் விடுதலை. இன்னொரு குணத்தை வசந்த வாசிக்கலாமா? லூக்கா 14:18 வசனம். இன்னொரு குணம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 18 வசனம். அந்த வசனத்தை நம்ம வாசித்துக்கு எது ரெண்டு வாசிச்சோம்ல, அந்த வசனமே உங்களுக்கு முற்றத்தை சொல்லி தரும். பைபிள் எல்லாமே நமக்கு இருக்குது. பைபிள் வாசிக்க நம்ம ஆண்டவர்களே தான் இருப்போம். இயேசு கிட்ட வந்தோம்னா நம்மள ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கணும். அவர்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்கள காணப்படணும். மற்றவர்கள் ருசிக்கும் அளவுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா, முன்னாடி சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க அவங்க அன்பானவங்க சொல்லுவாங்க தானே, பிறருக்கு உதவி செய்யறவங்க, உண்மை தானே? அப்ப சொல்லுவாங்க தானே, இயேசுவ பிள்ளைகளே என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, 4 பிறர் கண்கள் காணும் அளவுக்கு. வேலை செய்யற இடத்துல கிறிஸ்தவ பிள்ளையா இருக்குன்னு சொன்னா அவன் ஒரு நம்பிக்கையான மனிதனா இருப்பான். சொன்ன வார்த்தை கரெக்டா தான் இருக்கும், போய் சொல்ல மாட்டான். பிறர் ருசிக்க எப்படி ருசிப்பாங்க? நம்மளோட பழகும் போது, நம்மளோடு அடுத்து வார ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும், ஒரு ட்ரஸ்டபிள், அவன் நம்பலாம். இல்ல நம்மளே சொல்லலாம், அவனை நம்ப முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுவான், அடுத்த நேரம் அது இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான கிறிஸ்தவம் எப்படி இருக்கணும்? வார்த்தையில சுத்தம் வேணும், செய்கையில சுத்தம் வேணும். பிற சொல்லும் அளவு சொல்லிட்டேன், எல்லாமே இதுல முடிஞ்சு. அதை பார்த்தோம். அது ரெண்டாவது பார்க்கணும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 18-19. இது நம்ம அழைப்பை பற்றி கொடுத்திருக்கு. அழைப்பு ஆண்டவர் 2 பேரை கூப்பிடுறாங்க, 2 சகோதரர்களை கூப்பிடுறாங்க. அவர் செலக்ட் பண்ணும்போது நல்லா படிச்சவங்க, வசதி படைச்சவங்களை பார்த்தா செலக்ட் பண்ணாரு. அப்படிதான் பண்ணாரா?
இன்னைக்கு சர்ச்சில் பாருங்க, ஒரு பதவின்னா ஒரு நல்ல ஒரு நிறைய சர்ச்சில் இருக்கு, பணம் அதை யாருக்கு, வேலை யாருக்கு? ஆண்டவர் சொல்லியிருக்க, அவரு பாருங்க, அவர் கடைசி நடந்து போறாரு, அவரு 2 பேரை சொல்றாரு, 2 சகோதரர்கள் சீமையும் என்பவரையும் அந்திரியா என்பவரை கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? ஊழியம் செய்திருக்காரு. என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிக்கலாம் மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் செலக்ட் பண்ணதெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கிலாம் பண்ணல, படித்தவங்களை பார்த்து பண்ணல, வசதிப்படுத்தவங்களை பார்த்து பண்ணல, உங்களே தான். அவர் கூடும்போது ஒரு அழைப்பு வருது, நிச்சயமாக நம்ம பதில் கொடுக்கணும். இப்போ பிரதர் நம்மளை கூப்பிடுறாங்கன்னா என்ன நம்ம கேட்போம்ல, ஒரு ஆள் நம்மளை கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பாக என்ன நம்ம ஆன்சர் கொடுப்போம், கரெக்டுதானே? அந்த ஆன்சர் கொடுத்தாதான் அங்கே பிள்ளை ரிப்ளை நமக்கு வரும். அவர் அழைக்கிறார். அப்புறம் அழைக்கும் போது, தேவன் உங்களை அழைக்கும் போது கண்டிப்பாக அவர்கள் நீங்கள் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வரும், வராமல் இருக்காது. ஏன்னா சாத்தா இருக்காங்களா, விடுவோம், ஆண்டு வரை சொல்லிட்டு பார்த்தா நம்ம விட்டுறோம், கஷ்டம் பாடு வரதான் செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கள் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக தேவனங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிரப்புவார். அப்படின்னா அவர் விருப்பத்துக்கு நீங்க அவரை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் விருப்பத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா மட்டும்தான். இப்போ ஆண்டவர் உங்களை அழைக்கிறாருன்னா அவர் உங்களை கொண்டு சுத்தம் செய்ய வச்சிருப்பார், அதை நிறைவேற்றுவார். அதற்கு காலம் எடுக்கும். காலம் எடுத்து உங்களை பண்படுத்தி பதப்படுத்தி அதை கவுளியமாக மாற்றுவார். இப்ப பார்த்து குயவன் களிமண் எடுத்துட்டு என்ன பண்றான்? பானை செய்யும்போது எடுத்தோன்னு மண் அப்படி வச்சு செஞ்சிடும், செய்ய முடியாது. அந்த மண்ணை எடுத்து பதப்படுத்தி அதை பிசைந்து அடித்து அது ஒரு என்ன சொல்லிருக்கு செட்டில்மெண்ட் மாற்றோம்ல, மாற்றினா ஒரு பானையோ இல்லைன்னா தேவையான பொருள் பானை நம்ம தெரியும். இந்த மண் சட்டின்னு சொல்லுவாங்க, எல்லாம் நமக்கு தெரியும்ல. அதில் மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல, தெரியும். அது எப்படி டேஸ்டா இருக்கு? முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது. அந்த குயவன் கையில மண்ணு கிடைக்கணும், அதை வசதி ஒரு வடிவம் கொடுக்கணும், கொடுத்து அதை தீக்கில் வைத்து சுட்டு மண்ணம் பூச்சி வச்சாதான் நம்ம மக்கள் அதை வாங்குறோம்ல. அப்படிப்பட்ட அதுக்கே அப்படின்னா நம்மளே ஒரு ஊழியக்காரனாக, ஆண்டோட பிள்ளைகளாக, நாங்களும் உதவி பண்ற பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றும் போது நம்மளை ஆண்டவர் பதப்படுத்துவார், மாற்றுவார். ஒரு சின்ன அடி கிடைச்சோம்னா அது அன்பின் அடியாக தான் இருக்கும். உலக பிரம நம்ம பிள்ளைகள் ஒரு தப்பு செய்த நம்ம பேரண்ட்ஸ் அதை அடிக்காம இருப்போமா? பிறப்பு எடுக்காத தடுப்புன்றது நமக்கே எப்படி இருக்கும்? ஆண்டவர் வரா, அவர் எடுத்தாரா அது நல்லது நடக்குமே. என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிக்க மாற்றுவேன்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் ஆண்டவர் அவர் சொல்றாரு, என் பின்னே வாங்க, உங்களை மனிதர்களை பிடிக்கணும் ஆக்குன்னு சொன்ன நம்ம எல்லாரும் பின்னாடி போன எல்லாரையும் ஊழியக்காரரை மாற்றுவாரா? எல்லாரும் ஊழியக்காரரை மாற்றுவாரா? எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவாங்களா? இல்லை. இந்த ஆராதனை இன்னைக்கு நடக்குது. இந்த ஆராதனை நடத்துறதுக்கு ப்ரீ பிளான் பண்ணியிருப்பார்ல, சார் எடுத்து போட்டிருப்பாங்க, ஆளுக்கு கிளீன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க, பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, லைட் மாட்டிருப்பாங்க, மியூசிக் பண்ணுறாங்க, பிரதர்ஸ் ஆடியோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் முன்கூட்டியே, ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் முன்கூட்டியே நேர்த்தியாக செய்கிறார். உண்மையோடு நீங்கள் செய்வதற்கு மனதை யார் கொடுக்குறாரு? ஆண்டவர். ஞானத்தை கொடுக்குறது யாரு? ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரு பணக்கார ஆண்டவர் வந்து கேட்கிறான், ஆண்டவரை உண்மை பின்பற்றி வரணும், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் வச்சு தரத்தில் கொடுங்க. அநேகர் மனசுல என்கிட்ட காசு இருக்கு, காசை வச்சு நான் எதுனால சாதிச்சிட முடியும், என்ன அநேகர்கள் இருக்குது. பணம் இருந்தா போதும், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இல்லை, நீங்க பணத்தினால எவ்வளவு பெரிய பாவம் இருக்குது தெரியுங்களா? பார்க்கும்போது பயமாக கேள்விப்படும் போது ஒவ்வொருவரும் நம்ம கேள்விப்படும் போது இதெல்லாம் நடக்குதா, இப்படிலாம் செய்யறாங்களா? ஏன்னா அளவுக்கு அதிகமான பைசா தலைமுறைக்கு சேர்த்து எதுக்கு? இல்லை, பணக்காரன் சொல்லுவோம் வசதிப்படுத்தலாம், ஈஸியாக பண்ண போக முடியாது சொல்றாங்க. அது உண்மையாக தெரியுது. நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம ஆண்டோட ஒப்பு கொடுக்கும்போது நம்ம இருதயத்தை ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். முதலாவது இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒரு சிந்தனை வரணும், இருதயத்தில் தோன்றி மூளையில் போயிட்டு வாய் மூலமும் கை மூலம் வெளிப்படும். இருதயத்தில் தோன்ற சிந்தை நல் சிந்தையாக இருப்பின் உங்க மூளைக்கு பிரெயினுக்கு போகும்போது நல் சிந்தையாக வெளிப்படும். காரங்கள் வாயில் வரும்போது வாயில் வார்த்தை வரும், நல் வார்த்தை வரும். அதான் ஆண்டு இருக்கிறதுமே. இப்போ வாரம் நடக்குதுலாம். எனக்கு 2 weeks பேக் என்னோட பிளாட்மெண்ட் பாகிஸ்தான் பையன் தான். அவன் சொன்னது இப்போ தான் ஒரு ½ an hour இப்போ நீ சண்டை போட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கலாம், வெளில போகலாம் வேண்டாம் கேட்கும்போது அவங்க பெயர் பட்டு போகிறாங்க, அது நினைப்பா அடிக்க மாட்டாங்க.
அப்போ ப்ரேயர் படிச்சுட்டு ஆண்டவர் அடிப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? மனசுக்குள்ள அந்த வெறி பாவம் என்ன இருக்குது முடிச்சுட்டு வந்து யாரை கொள்ளலாம், எங்க அடிக்கலாம், இந்த என்ன இருக்கலாம். நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்காரு? இல்லை சிம்பிளா நம்ம தான் சொல்லணும். சிம்பிளா அப்படியே இருக்குது. நம்ம பேர் இருக்காரு, உன்னை நேசிக்கிறது பேர் நேசிச்சுட்டு இருக்காரு. அப்படி நேசிச்சாலே பகைமா கிடையாது. அவங்க 4 நேரம் 5 நேரம் பண்றாங்க, வந்து என்ன பயம்? மீண்டும் அவங்க இதயத்தில் என்ன இருக்குது? பாவம். இந்த இடத்துல இருந்து அந்த ராக்கெட்டை விடணும், இங்கதான் ட்ரோன் அடிக்கணும், அந்த இடம் தான். ஆண்டு நம்ம இதுக்காக நம்ம கடைசி பண்ணிக்கும்போது எல்லாத்தையும் ஜெபம் பண்ணணும். கையில் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக நீ ப்ரேயர் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணால் மட்டும்தான் இது நம்ம விடுபட முடியும். எடுத்து வாசிக்கலாம். ஓசியா 14ஆம் அதிகாரம் பக்கம் 1059. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆமென். நம்மளே இஸ்ரவேலின் பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம தேவனிடத்துல திரும்பிதான் ஆகணும். திரும்பாவிட்டால் பரலோகம் போக முடியாது. நிச்சயமாக நம்ம ஆண்டவர் நம்மளை கொடுக்கணும். மனம் திரும்பிதான் ஆகணும். ஏன்னா நேரம் இல்லை, எதுங்கிட்டே இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சது பார்த்ததெல்லாம் கண்குள்ள நம்ம முன்னாடி இருக்குது. நைட்டெல்லாம் பார்த்தா ஒரே சவுண்டா இருக்குது. காலைல முடிப்போமான்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. டியூட்டி போகிறோம் வரமான்னு தெரியல. நான் சொல்கிறேன் கேன்பிஸில் வந்துருக்கிறத அடிச்சிட்டாங்க. கேட்கும்போது மனசுல பயம் தான். நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க வேலை பார்க்குறவங்க. இது லூக்கா 15ஆம் அதிகாரம் நிறைய வசனம் 11-17 வசனம் வாசிக்கும் போது நிறைய கெட்ட குமாரன் நிறைய கொடுத்துருக்குது. சரி, நேரம் சுருக்கமாக பார்ப்போம். லாஸ்ட் 18, 19, 20 வசனங்கள் வாசிக்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கதையை சும்பாலாம் உங்கள்கிட்ட சொல்லறேன். நான் நிறைய தெரியும். ஒரு தகப்பன் 2 மகன் இருக்கிறார். அதில் இளைய மகன் வந்து அப்பாட்ட வந்து அவருடைய சொத்துல, அதாவது பங்குட்டு எனக்கு பாது தந்துருங்க, எனக்கு வந்து என்னுடைய பங்கு வேணும் சண்டை போட்டு அப்பாட்டத்தை வாங்கிட்டு போயிட்டு தான் இங்க நடக்குது. போயிட்டு என்ன பண்றாரு? இஷ்டப்படி வாழ்கிறார், ஆஸ்தியெல்லாம் முற்றிலுமா அழிக்கிறார். என்னென்ன செய்யக்கூடாதோ பணம் இருக்கிறதுனால செய்யற வேலைகள் தான் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுக்கிட்டு ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாமல் பந்திக்கு வைக்கிற தவிட தின்ற அளவுக்கு அவன் நேரம் மோசமாகுது. அது கிடைச்சா அதுவும் கிடைக்குது. அப்பதான் அவன் நினைக்கிறான், நம்மள அநேக கஷ்டம் வருது, பாடு வருது, முடியல, இங்கிருந்து ஓடுற இங்க ஓடுற, கையில ஒரு கயிறு கட்டிக்கலாமா, இல்லை ஏதாவது செஞ்சுக்கலாமா, சரி பண்ணலாமா, நிறைய கிறிஸ்தவ இருக்கும் நிறைய பேர் பண்றான். ஓடி ஓடி போறான், ஒண்ணுமே முடியல. உயிர் போயிருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் காலம் கொள்றோம். அதான் அந்த 12 வசனம் சொல்லுது. 12 வசனம் வாசிச்சிட்டா. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாருங்க, ஆண்டவரே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் அறிக்கையிடுவோம். யாருக்கு விரோதமா? பரலோகத்துக்கு விரோதமாகவும் ஆண்டவர் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன் அறிக்கையிடுறான். 10 வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி. அதாவது அவன் மனதிற்கு ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொண்டார்? விசுவாசத்தை கொடுத்துருக்கு பாருங்க. வாசிக்கும் 20 வசனம். எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பரலோகத்தில் அதே மாதிரிதான் தன்னுடைய மகன் மனம் திரும்பி வரும்போது பரலோக ராஜ்யமே சந்தோஷிக்கும் போடுறாங்க. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவர் சமூகத்தில் நீங்க போகும்போது பரலோக ராஜ்யமே சந்தோஷமா இருக்கும். உண்மையா மொத்த பாவத்தை விட்டுட்டு அவர் சமூகத்துல போகும்போது இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அதே போல நாம மனம் திரும்ப மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நல்லதொரு கனியை கொடுக்க முடியும். நீங்க பாவத்திலிருந்து நல்ல கனி கொடுக்க முடியாது. நீங்க மனம் திரும்பி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் நீங்க நல்ல கனியை கொடுப்பீர்கள். தகப்பனிடத்தில் இருந்தால் இன்மைக்கு தான் ஆசீர்வாதம். நாம் தேவனிடத்தில் இருந்தால் மறுமைக்கும் ஆசீர்வாதம். நம்ம மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெறும்போது எப்படி நம்ம உள்ளம் பொங்கி சந்தோஷிக்கும். எவ்வளவு சந்தோஷம் வரதில்ல. ஆண்டவருக்குள்ள நம்ம ஒப்பு இருக்கும்போது நம்ம உள்ள
வார்த்தையில் எல்லாம் நிறைந்திருப்பதாலோ என் உள்ளம் நீ வந்ததா வார்த்தையில் எல்லாம் நிறைந்திருப்பதா உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை துதி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை துதி பாடி துதிப்பேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆமென். எனக்கும் சீஷராய் ஆமென். இருங்கள். நீங்க எப்படி மிகுந்த கனியை கொடுப்பதனால் யார் மகிழ்ப்படுவார் பார்த்துருக்கு கொடுத்திருக்குது பிதா. நீங்க கனி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறது நம்முடைய பிதா தான். உங்க வாழ்க்கையில் நீங்க நல்ல கனியை கொடுத்துனா மகிழப்படுறது நம்முடைய பிதா. அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-18 வாசிக்க கேட்போம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆமென். சொல். நீங்க இதுல நல்ல மரமா இருக்க விரும்புகிறீங்களா இல்ல கெட்ட மரமா இருக்க விரும்புகிறீங்களா? நல்ல மரமா இருக்க விரும்புவோம். அப்கோர்ஸ் நம்ம எல்லாம் தான் ஆசைப்படுறோம். சாலமோன் திருச்சபைக்கு எல்லாருமே நல்ல மரமா தான் இருக்கணும். ஆமென். ஏன்னா அப்பதான் நம்ம நல்ல கனியை கொடுக்க முடியும். அதான் ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறான். மரம் இருக்கிற இடத்துல வேரை போடுறோம். நல்ல வேர் நல்ல கனியை கொடுக்கும். ஒரு மரத்துக்கு முக்கியமா இருக்கிறது வேர். இந்த வேர் நல்வேரா இருந்தாதான் மரம் நல்ல செழிப்பா வளர முடியும். வேர் சரியில்லை, நச்சு வேற சைடு மட்டும் இருக்குன்னு சொல்லலாம். மரம் ஒரு காத்து அடிச்சால் என்ன பண்ணும், ஆட்டம் என்று மறைஞ்சு விழுந்துடும். அப்ப அந்த வேர் நல்வேரா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்குள்ள ஆணியா நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். உங்களுக்கு வேரை பற்றி நான் சில இடங்களில் உங்களுக்கு நான் வசனத்தின் மூலமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் ஆமென். புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் யார்? தாவீதின் வேருமானவர். யார் இந்த வேர்? இயேசு. தாவீது குடும்பத்தில் உள்ள இயேசு. தாவீதின் வேர் இயேசு கொடுத்திருக்கு. இதே இரண்டாவது பாருங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஆமென். ஜாதிகள் விசாரித்து கேட்டனர். அக்காலத்து ஜனங்களுக்கு கொடியா நிற்கிற யாரு? ஈசாவின் வேருமாகிய. யார் அந்த வேர்? இயேசு கிறிஸ்து. கனி வேர்னா வேர் நல்லா இருக்கணும். அவர்கள் நிலைத்திருக்கும் பட்சத்தில் நம்ம நல்ல கனியை கொடுப்போம். யாரை நிலைச்சிருக்கணும்? இயேசப்பாட நிலைச்சிருந்தால் நம்ம நல்ல கனியை கொடுப்போம். இப்ப யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். அருமையா கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்துல. நானே திராட்சை செடி, நீங்களோ கொடிகள். திராட்சை செடி யாரு? இயேசு சுவாமி. கொடிகளா இருக்கு யாரு? நம்ம அந்த கொடியில நிலைத்திருந்தால் மட்டும்தான் நல்கனியை கொடுக்க முடியும். ஆமென். கரெக்டுதானே? மாற்றணும் இல்ல. நம்ம அவர்ல நினைச்சிருந்தா மட்டும்தான் நம்ம நல்கனியை கொடுக்க முடியும். வனாந்தரத்துல வளர்ற செடிக்கும் தோட்டத்துல வளர்ற செடிக்கும் வித்தியாசம் உண்டு இல்ல. தோட்டத்துல வளர்ற செடி நல்லபடியா பராமரிச்சா நல்ல கனி கொடுக்க பண்ணலாம். வனாந்தரத்துல அதுக்கு தண்ணி இருக்காது, உரம் கிடைக்காது. நம்ம தோட்டத்தில் வளரும். தோட்டத்தில் வளர்ற செடி நம்ம இருக்கும். இப்போ பார்த்தா யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க ஒரு விஷயம் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கிடைக்கலாம் என்றால் அப்படியே எரிகிற கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போவான். Amen. நீங்க ஆண்டோட நிலைத்தில்லாவிட்டால் நிச்சயமாக நம்ம எங்க போயிடுவோம்? அக்கினில் எரியுண்டு மாண்டு போயிடுவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனம் வாசிக்கிறோம். என்னென்ன பாருங்க. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். எல்லாம் சும்மா வந்துடுமா? இதை நீங்க
ஆண்டவர் நினைச்சிருந்தா மட்டும்தான் இப்ப கொடுத்த இந்த ஆவின் கனியை நம்ம இருக்க முடியும். இந்த ஆவின் கனியை நம்ம இருக்கணும்னா யார் நினைத்திடணும்? இயேசு நினைக்கிறதாலும் நீங்க கண்டிப்பா நிலைத்திருக்க முடியும். ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் நான் பழத்தை சொன்னேன். இந்த பழம் எதுக்காக இருக்குது? ஒரு செடி இருக்குது, அந்த செடியில பழம் எதுக்கு இருக்குது? நம்ம சாப்பிட தானே இருக்குது. செடியில் பழம் நம்ம சாப்பிடுங்க. இப்போ சிறு வயசுலாம் பார்த்தோன்னா, நம்ம சின்ன வயசுலாம் மரத்தை பார்ப்போம். எந்த மரத்தை இளநீ விட்டுருவோம், அதே அப்படியே போவோம். எந்த மரத்து இளநீ நல்லா டேஸ்டாக இருக்கு நம்ம பார்ப்போம். சரிதானே? பூவில் பார்த்துட்டு மாம்பழம் எந்த மரம் நல்லா தேன் மாதிரி இருக்கிறதுல மாம்பழத்தை பறித்து சாப்பிட்றோம்ல, அதேமாதிரி இளநீ அப்படிதான் வெட்டினா அதை வெட்டினா சிறுவன் இருக்கும், பார்த்து சாப்பிடும். எதனால மரோட டேஸ்டாக இருக்கும்? நல்லா அதை பண்படுத்தி வச்சுருக்கோம், அதனால அதோட டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குல்ல, சாப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டவர்கள் இருக்கும்போது மற்றொரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கு. இயேசுதான் திராட்சை செடி, நம்மளும் அந்த கொடிகள். இந்த தோட்டத்துக்கு ஒரு சொந்தக்காரர் ஒரு இருப்பார்ல, அது யாருன்னு பார்த்துக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப யாரு திராட்சை தோட்ட உரிமையாளர்? யாரு? நம்முடைய உரிமையாளர் யாரு? பிதா. அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தா பிதா அது உரிமையாளர். இதுதான் நம்மளை காட்டுது விருப்பப்பட்டு. தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாரு? பிதா. நம்மெல்லாம் அது செடிகள். இதை ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு இட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான ஒரு மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொருத்தி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆடையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காட்டியிருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நம்மள உலகத்தில் படைச்சார், இம்மட்டு நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நல்ல சிந்தை, நல் ஒழுக்கம், நல் கனியை நம்மகிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம அதை கொடுக்குறோமா? இல்லை அவருக்கு இஷ்டம் இல்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? நாம சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அதே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33-37 வசனங்கள் வாசிப்போம். 37ஆம் வசனம் வாசிப்போம். கடைசியில் அவன் 37 வசனம் வாசிப்போம். கடைசியிலே அவர் குமாரனுக்கு அஞ்சுவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் முதல்ல பார்க்கும்போது தோட்டக்காரர் என்ன பண்றாரு? அவர் ஊழியக்காரர்லாம் அனுப்பி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் கல் இருந்த இடத்துலாம் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக இந்த உலகத்தில் அனுப்புறாரு. அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய பாவத்துக்காக, நம்ம மேல் வச்ச அளவு கிடந்த அன்புக்காக இந்த இடத்துல அவர் அனுப்பியிருக்காரு. இதற்காக மனம் திரும்பிட மாட்டோம் என்ன அப்படின்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த குமாரன் அன்பு இந்த உலகத்தில் தோட்டமாக நம்ம மேல் பண்படுத்தி சரிப்படுத்த நாம் என்ன பண்றோம்? ஆண்டவர் கீழ்ப்படிகிறோமா? இல்லை கீழ்ப்படியாம கெட்ட கனியை கொடுக்கிறோமா? சாலம் திருச்சவருக்கு எல்லாருமே நம்ம நல் கனியை கொடுக்கணும். அப்ப நம்ம அவருக்கு வார்த்தையை கீழ்ப்படல பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நல் கனியை கொடுக்க முடியும். நீண்ட காலம் நம்ம கர்த்தருக்குள்ள காத்திருக்கணும். உபத்திரம் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ள தான் காத்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நல் கனியை கொடுக்க முடியும். இல்லை உபத்திரம் வருது, கஷ்டம் வருதுன்னு மாறணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அதோடு முடிச்சு. கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் நிலைத்திருக்கணும், பாடு வந்தாலும் தேவன் நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருந்தா தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்ப தோட்டத்தை பற்றி பார்த்தோம். தோட்டத்துல நற்கனி கொடுக்கிற செடியாக எதை பார்த்தோம்? திராட்சை செடி. இல்ல திராட்சை பார்த்தோம். திராட்சை தோட்டத்தின் வேர் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புயல் அடிக்கும். புயல் அடிக்கும். தமிழ்நாட்டில் பார்த்து நிறைய புயல்லாம் பார்த்துருக்கோம். புயல் அடிக்கும் போது புயல்ல அத்து போன வேறு செடி சைடு கோப்புகள்
இந்த காயெல்லாம் தூக்கினா அதோட போயிடும். ஆனால் நிலைச்சி நிற்கும் பாருங்க. அதுக்கு பிறகு அதில் டேஸ்ட்டை பாருங்க. அது 3 நாள் கழிச்சு பார்த்து பயங்கர பார்க்கணும் அழகாக இருக்கும், பச்சை பசையில் இருக்கும். அதே போல எவ்வளோ கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் தேவன் நிலைத்திருங்க. தேவதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.